ஃபேஸ் மாஸ் தற்காமி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா விசுவாசிகளை கட்சி விட்டு நீக்கிட்டு வர ஓபிஎஸ் இப்போ செங்கோட்டை நீக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. கட்சி பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் ஆலோசனை பண்ணிட்டு வரதா சொல்கிறாங்க. கொங்குமலத்தில் செங்கோட்டை நீக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் தான் ஏற்படுன்றாங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா பலமே வந்து இந்த கொங்கு மண்டலம், அந்த கொங்கு மண்டலப்போ ஓட்டையாக போகிறதுன்றப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் சின்னம் முடங்கிடுமோன்ற பயம், இந்த பயம்லாம் இருக்குது. சசிகலாவோட பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு, ஃபோனில் பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா குறிப்பிட்ட அது வந்து எல்லா கட்சிக்கான ஒரு ஒரு கட்சி சார்ந்த ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படும். அதனால ஜெயலலிதா புகைப்படத்தை நாங்கள் தவிர்த்துட்டோம்னு சொல்கிற மாதிரி ஜெயக்குமார் அசால்ட்டாக சொல்கிறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் போட்டுக்கூடாது, எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டுகள் நடத்திருக்க கூடாதுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சசிகலா செங்கோட்டையன் ஓபிஎஸ் சந்திப்பு விரைவில் நடக்கப்படுன்றாங்க. டிடி தினகரனும் சந்திக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்காத தகவல் வெளியிருக்கு. ஸோ ஜெயலலிதா விசுவாசிகளை நீக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜெயலலிதா விசுவாசிகளை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. இப்போ ஓபிஎஸ் எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாரு, கேசி பழனிசாமி எப்படி எதிர்த்தாரு, புகழேந்தி எப்படி எதிர்த்தாரு, அந்த மாதிரி வந்து எல்லாரும் வந்து ஜெயலலிதா விசுவாசிகளை எதிர்த்துருவாங்கன்னு சொல்றதுக்காண்டி, அதாவது சீனியர்கள்லாம் இருந்தால் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்டுருவாங்கன்றக்காண்டி நீக்கிட்டே வர்றதா சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.